பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமாருக்கு மத்திய அரசு இன்று இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்க உத்தரவிட்டுள்ளது. இது ஒரு பக்கம் இருக்க, நாடாளுமன்ற தேர்தலை சீர்குலைக்க சீனா திட்டமிட்டிருப்பதாக வெளியாகியிருக்கும் அறிக்கை பரபரப்பை கிளப்பியுள்ளது. இது சாத்தியமா என்பது பற்றி சர்வதேச அரசியல் திறனாய்வாளருடன் நான் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இந்தியாவைப் போலவே அடுத்தடுத்து உலகம் முழுவதும் 64 நாடுகளில் தேசிய பொது தேர்தல் நடைபெற உள்ளது. ஒட்டுமொத்த மக்கள் தொகையின் 49% இந்த நாடுகள் கொண்டுள்ளதால் இவை சர்வதேச அரசியலில் தாக்கம் செலுத்தக்கூடிய மிக முக்கிய தேர்தல்களாக பார்க்கப்படுகின்றன. இந்த சூழலில் AI தொழில்நுட்பத்தின் மூலம் இந்திய பொது தேர்தலில் இடையூறு ஏற்படுத்த சீனா திட்டமிட்டுள்ளதாக மைக்ரோசாப்ட் நிறுவனம் விடுத்திருக்கும் எச்சரிக்கை புதிய புயலை கிளப்பியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்படும் போலியான விர்ச்சுவல் தொகுப்பாளர்களை வைத்து தவறான தகவல்களை பரப்புவது, வீடியோக்கள், மீம்ஸ்கள், ஆடியோக்கள் உள்ளிட்டவற்றை வைத்து தேர்தல் முடிவுகளில் தாக்கம் செலுத்தக்கூடிய வகையில் பிரச்சாரத்தை முன்னெடுப்பதுதான் சீனாவின் திட்டம் என மைக்ரோசாப்ட் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. AI தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்படும் சீனாவின் இந்த தவறான பிரச்சாரங்கள் சமூக ஊடகங்கள் வாயிலாக பொதுமக்களிடையே பரப்பப்படும் என்று கூறப்படுகிறது. தேர்தலில் பொதுமக்கள் எந்த மனநிலையில் இருந்தாலும் தங்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை நோக்கி மக்களை திசை திருப்பவே இந்த முயற்சியில் சீனா இறங்கியுள்ளதாகவும் மைக்ரோசாப்ட் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் தைவானில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது AI தொழில்நுட்பத்தை கொண்டு தவறான பிரச்சாரத்தில் ஈடுபட்ட சீனாவின் முந்தைய முயற்சியினை மைக்ரோசாப்ட் தனது அறிக்கையில் மேற்கோள் காட்டியுள்ளது. இதுகுறித்து சென்னையைச் சேர்ந்த புவிசார் அரசியல் ஆய்வாளர் கணேஷ்குமாரிடம் பேசினோம். போலியான தகவல்களை உழவு விடுறதன் மூலமா, பொய் பிரச்சாரம் செய்வதன் மூலமா ஒரு நாட்டோட தேர்தல் முடிவுகளையே மாத்திட முடியுமா என்ன? வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் முக்கியமா சொல்லணும்னா அமெரிக்காவும் யூகேவும் சேர்ந்து கிட்டத்தட்ட 88 நாடுகள்ல உள்நாட்டுல ஸ்திரத்தன்மை இல்லாத நாடுகளை பார்த்து அந்த நாட்டோடைய உள்நாட்டு விவகாரங்களை தலையிட்டு அந்த நாட்டோடைய தேர்தலுக்குள்ள தன்னுடைய பங்கை ஆற்றி அந்த நாட்டு தலைவர்களை மாத்தி இருக்கிறாங்க. இப்ப எதுக்காக இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் சீனா தலையிட விரும்பும்? அதுக்கான நோக்கம் என்னவா இருக்கும்? வெளியில பேசும்போது ரொம்ப இந்தியா மோடி நல்லவர், மோடி நண்பர்லாம் சொல்லுவாங்க. ஆனா இந்தியா வளர்ந்து வர்றதை நிறைய நாடுகளுக்கு பிடிக்கல, புகைச்சல் இருக்கு, டைரக்டாவே நம்மளுக்கு தெரியுது. அதனால உள்நாட்டு விவகாரங்கள்ல தலையிட்டு அந்த நாட்டோடைய வளர்ச்சியை தடுத்து. ஆனா இந்தியா இப்ப ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் எக்கனாமி. இப்ப ரீசெண்டா வேர்ல்ட் பேங்க் அப்புறமா நிறைய ஏஜென்சிஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா % growth எட்டும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இப்போ 7% வளர்ச்சி கொண்ட ஒரு மிகப்பெரிய நாடா ஒரு நாடு வளரும் பொழுது அந்த நாட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்தியா ஒரு சந்தை பொருளாதாரமா தான் மேற்கத்திய நாடுகள் பாக்குறாங்க. சைனாவுக்கும் நம்ம தான் பெரிய சந்தை. அதாவது உலகத்துல பெரிய சந்தை பாத்தீங்கன்னா இந்தியா. ஸோ இப்ப இந்த நாட்டோடைய கண்ட்ரோல் அவங்கவுங்க கிட்ட இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு நல்ல தலைமையோ ஒரு நல்ல கவர்மெண்டோ இருந்ததுன்னா அதை நடக்க விட மாட்டாங்க. சைனாவும் சரி, மேற்கத்திய நாடுகளும் சரி, இந்த தேர்தல்ல இன்டர்ஃபியர் பண்றதுக்கு காரணம் தலைமை ஸ்ட்ராங்கா இருக்கு. அதை தடுத்து நிறுத்தணும்ன்ற எண்ணம், வேற எதுவுமே கிடையாது. சர்வதேச நாடுகளோட துணையோட இந்தியா சீனா மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அழுத்தம் தர முடியுமா? முதல்ல ஆர்ட் ஆஃப் வார் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தி அன்ரிஸ்ட்ரிக்டட் வார்ஃபேர் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. இந்த 2 புக்கு தான் மேனுவல் மாதிரி வச்சிருக்காங்க. சைனா ஒரு நாட்டை பிடிக்கணும்னா எனிதிங் கேன் பி ஆஃப் த வார்ஃபேர் அப்படின்றத அவங்க கொண்டு வராங்க. அதுல அன்ரிஸ்ட்ரிக்டட் வார்ஃபேர்ல முக்கியமான ஒரு பங்கு பினான்சியல் வார்ஃபேர்னு ஒன்று சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரோபகண்டா வார்ஃபேர் தான். அதுல டிஸ்இன்ஃபர்மேஷனும் இருக்கு, மிஸ்இன்ஃபர்மேஷனும் இருக்கு. இது ரெண்டுமே அதுல இருக்கு. சோ அப்ப நாம மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்படி ஒரு வார்ஃபேர் நம்மள தெரியாம நம்ம சுத்தி நடந்துகிட்டு இருக்குன்றதுனால நாம கொஞ்சம் உஷாரா இருந்தாதான் நம்ம நாட்டை காப்பாற்ற முடியும். டிக்டாக்னு ஒரு செயலி இருந்தது. அந்த செயலியை முதல்ல பேன் பண்ணது நம்ம தான். உலக லெவல்ல நரேந்திர மோடி அவர்களோட கவர்மெண்ட் தான் முதல்ல இதை பேன் பண்ணாங்க. அப்பவே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு இந்த மாதிரி இது வரப்போகுதுன்னு. அமெரிக்காவுடைய தேர்தல்ல இந்த டிக்டாக்கோட இன்ஃபுளுயன்ஸ் பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்கா இன்னைக்குதான் மூழ்கிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க பேன் பண்ணல. இதுல எல்லாமே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட ஏஐ எல்லாம் இருக்கு. சோ இதுல சைனா எந்த அளவுக்கு ஏஐ யூஸ் பண்ணி நம்ம எலெக்ஷன்ல இது பண்ணுவாங்களோ, பிளே பண்ணுவாங்களோ, இந்த பக்கமும் அதே மாதிரிதான் நம்ம பார்க்கணும். அதாவது ஒரு பக்கம் மாத்திரம் ரொம்ப நல்லவங்க, இன்னொரு பக்கம் ரொம்ப கெட்டவங்க அப்படிலாம் கிடையாது. இந்திய நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து சீனாவின் அடுத்த இலக்கு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் மற்றும் தென்கொரிய பொதுத் தேர்தல் என எச்சரித்துள்ள மைக்ரோசாப்ட், இதில் சீனாவுடன் வடகொரியாவும் கைகோர்க்க வாய்ப்பிருப்பதாக கூறி தேர்தல் களத்தின் பரபரப்பை மேலும் கூட்டியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.